அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, எல்லா கிரகங்களும் எனக்கு நன்மையே செய்தன எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு கஷ்ட நஷ்டம் வரும். அது எப்படி எல்லா கிரகங்களும் ஒருத்தருக்கு பிறந்தது முதல் இது நாள் வரை நன்மையே செய்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தலைப்பை போட்டிருக்கிறதா நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக எனக்கு அப்படித்தான் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும் அப்படிங்கிறது வீடியோ முழுக்க நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புரியும். இந்த பதிவு முழுக்க நீங்கள் கேட்கும்பொழுது உங்களுக்கு அது புரியும். ஆரம்ப காலங்களில் எவ்விதமான ஒரு பக்குவமும் இல்லாமல் சந்தோஷமாக இளமை காலங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு திடீரென உடலில் ஒரு நோய் உருவானது. அந்த நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டே இயல்பாக பயணித்து கொண்டிருக்கும்போது ஒரு கட்டத்தில் நாம் எந்த மருத்துவரை கடவுள் போல நம்புகிறோமோ அந்த மருத்துவரே இதற்கு மேல் இவரை காப்பாற்ற முடியாது, நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம யார் கடவுளாக நம்புகிறோமோ அவரே நம்மை இனி காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன பிறகு ஒரு சாதாரண பக்குவம் இல்லாத ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடியவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூழ்நிலையை எனக்கு செவ்வாய் உருவாக்கினார். அந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து மீண்டும் நோயிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இயற்கைக்கு எதிராக சிந்திக்கும் மனநிலையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்ற வழிமுறையும் வாழ்விலையும் காட்டி, அதன் பிறகு நான் நோய்வாய்ப்பட்டதிலிருந்து குணமாகி இன்று வரை ஆரோக்கியமாக மனிதனாக, நிம்மதியான மனிதனாக வாழ்ந்து வருகிறேன். இந்த இடத்தில் வர வைப்பதற்காக அந்த நோயை கொடுத்து அதன் வழியாக இந்த ஒரு விழிப்புணர்வையும் உடல் பற்றிய ஒரு புரிதலையும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் அதற்கான கல்வியையும் கற்றுக்கொள்வதற்கான சூழலையும் பொருளாதாரத்தையும் அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்து என்னை வாழ வைத்தது செவ்வாய். அதன் பிறகு மன பாதிப்பு ஏற்பட்டது. மனதளவில் இந்நேரமும் எதிர்மறை சிந்தனைகள், கவலைகள், துக்கங்கள், ஞாபக மறதி உள்ளிட்ட பிரச்சனைகளால் நான் வேதனைப்பட்டேன். அந்த மனதிலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளியேறி ஒரு நிம்மதியான மனம் உடைய நபராக நான் வாழ வேண்டும் என்றால் வழிமுறைகளை காட்டி கொடுத்தது அதே சந்திரன். பிராணாயாமம், தியானம் உள்ளிட்ட பயிற்சிகளை நான் எடுக்கிற மாதிரி அதற்கான சூழ்நிலையும் அமைச்சு கொடுத்தது. அதற்கு ஒரு குருவின் தொடர்பையும் நல்ல குருமார்களையும் காட்டி கொடுத்து அந்த குருமார்களின் வழியாக அடிப்படை நிலையிலேயே அந்த தியானங்கள் முடிஞ்சு விடாமல் அது உயர்நிலையான வாசியோகம் வரை சென்று வாசியோகத்திலேயே முழுமையாக முக்தி நிலை அடைய வேண்டும் என்ற வாசியோகம் செய்ய வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தனர். அப்படியாக தினமும் காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு 6:30 வரை சுமார் 10 வருட காலங்களாக வாசி முன்பயிற்சி, வாசி பயிற்சி, வாசி பின்பயிற்சின்னு பல கட்டங்களாக தொடர்ச்சியாக அந்த பயிற்சி செய்து வரும் பொழுது மனதை ஏற்ற இறக்கமுடைய நல்லது கெட்டது என்று வகை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து எதிலும் நமக்கு வெளியில் நடக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் பின்வாங்காத ஒரு நியூட்ரலான மனநிலைக்கு கொண்டு வரக்கூடிய பக்குவத்திற்கு இந்த குருவோடு சேர்ந்து சந்திரனும் எனக்கு உதவி செய்து விட்டார்கள். அந்த வகையில் சந்திரனுக்கும் குருவுக்கும் நான் நன்றி சொன்னேன். அதே போல் இந்த கேது பகவான் பிறவாமை என்ற ரகசியத்தையும் ஞானத்தையும் உணர்த்தி மனிதனுடைய பிறப்பின் ரகசியமே மீண்டும் பிறவாமல் இருப்பதுதான். மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டுமென்றால் மீண்டும் இரவாமல் இருக்க வேண்டும். மீண்டும் பிறவாமல் இருக்க வேண்டுமென்றால் இப்போது இரவாமல் இருக்க வேண்டும். இப்போது இரவாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஞானம் அடைந்து முக்தி அடைய வேண்டும். எதன் வழியாக உயிர் வந்ததோ அதை நாம் எந்த உயிரை எந்த வழியாக வெளியேற்றி நாம் ஞானம் அடைகிறோம் என்கின்ற ரகசியத்தையும் அந்த கேது கற்றுக் கொடுத்தது. நான் செய்து கொண்டிருந்த அரசு வேலையை விட்டு போய்விட்டது. ஞானத்தை கொடுத்த இறைவன் ஞானத்தில் உச்சகட்டத்தை அடைந்த பிறகு வாழ்வியலில் ஒன்றுமே தெரியாமல் போல எனக்கு உணர்வு உண்டானது. அவ்வுலக வாழ்க்கையில் ஞானத்தை கொடுத்த அதுபோல் இவ்வுலக வாழ்க்கையில் ராகு பகவான் எனக்கு இந்த மனிதர்கள் யார், இங்கே எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே வெற்றிகரமாக வாழ்வதற்கு நமது சிந்தனை எப்படி மாற வேண்டும், அங்கே பார்த்த சூழ்நிலைகள் வேறு, வாழ்வியல் முறை வேறு, இங்கே அதற்கு நேர் எதிராக வாழ வேண்டும் என்ற ரகசியத்தையும், இவர்கள் எப்படி பேசுவார்கள், எப்படி நயமாக சொல்வார்கள், தந்திரமாக மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற சூழ்நிலையை மாற்றி மாற்றி அனுபவங்களை கொடுத்து அதற்கான நபர்களோடு இணைத்து அவர்களிடமிருந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சியின் வழியாக அதற்கு புதன் என்ற கிரகத்தையும் சப்போர்ட் செய்து என்னை அறிவாளியாக மாற்றி அதற்கான வாழ்வியலையும் அதற்கான கல்வியை கற்றுக்கொள்வதற்கான சோதிடம் உள்ளிட்ட கல்வியை கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்து
உலகியல் வெற்றி பெறுவதற்கான அறிவும் திறனையும் கொடுத்தது இந்த ராகுவும் புதனும். குடும்பத்தோடு ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் என்னை குடும்பத்தை விட்டு பிரித்தது சனி. முழுமையாக ஒன்றாக வாழ்ந்து பழக்கப்பட்ட மனமானது தனித்து வாழ்ந்து பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு தனியே வாழ்வு நடத்துவது என்பது கடினமாக இருந்தது. ஆனால் அந்த கடினமான சூழலை உழைத்து சரியாக வாழ்வியலை நடத்த வேண்டும் என்று உழைப்பினுடைய அருமையையும் தனியாக வாழ்ந்து ஜெயிக்கணுங்கிறதுக்கான புரிதலையும் சனி பகவான் கொடுத்தார். அந்த வகையில் எனக்கான ஒரு விழிப்புணர்வையும் உழைப்பையும் பயனையும் தனித்து உன்னால் இயங்கி வெற்றி கொள்ள முடியும் என்ற பக்குவத்தையும் கொடுத்த, கஷ்டங்களையும் அனுபவங்களையும் கொடுத்து என் மனதை பக்குவப்படுத்திய சனி பகவானுக்கு நான் நன்றிப்பட்டவனாக மாறினேன். கல்லூரி காலங்களில் சந்தோஷமாக இனிமையாக கஷ்ட நஷ்டம் என்றால் தெரியாமல் லக்ஸரியாக வாழும் பொழுது இது எல்லாம் மாயையானது என்று, இதன் வழியாக யாரும் நிம்மதியாக வாழ்நாள் முழுதும் வாழ்ந்துவிட முடியாது, வெளியில் கிடைக்கக்கூடிய இந்த ஆனந்தம், வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த சந்தோஷம் எல்லாமே நிரந்தரம் இல்லாதது என்று உணர வைத்தார் சுக்கிர பகவான். நான் கொடுக்கும் சுகங்கள் எல்லாம் இல்வாழ்வில் தற்காலிகமானது தான். கடந்த நிலையில் சேர்ந்து உண்மை நிலையை நீ அடைந்தால்தான் உண்மையான சுகமாக இருக்கும் என்று இந்த பொய்யான இன்பத்தில் உண்மையான இன்பத்தை காட்டி கொடுத்தது அந்த சுக்கிர பகவான். இந்த வெளியில் காட்டப்படும் இன்பங்கள் எல்லாம் பொய் என்றும் உண்மையான இன்பம் அகத்தில் இருக்கிறதே அப்படிங்கிற ரகசியத்தையும் காட்டி கொடுத்தார். ஆக மொத்தத்தில் எல்லா வகையிலும் எல்லா கிரகங்களும் நன்மையே செய்கிறது என்கின்ற ரகசியத்தை இறைவன் எனக்கு உணர்த்தி விட்டார். நமக்குள் நன்மை தீமை என்பது போல் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒவ்வொரு தீமைக்குள்ளும் ஒவ்வொரு நன்மை அகத்தில் ஒளிந்திருக்கும். நன்மைக்குள் தீமை அகத்தில் ஒளிந்திருக்கும். நன்மைக்குள் நன்மை வெளிப்படையாக இருக்கும். நன்மைக்குள் நன்மை வெளிப்படையாக இருக்கும் பொழுது நம்மால் சுலபமாக கண்டுபிடித்து விட முடிவதால் நாம் நன்மையை சுலபமாக கண்டுபிடித்து விடுகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தீமைக்குள் நன்மை அகத்தில் அதிகமான புரிதலில் இருப்பதால் அதை மேலோட்டமாக பார்க்கும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் இறுதியில் அதற்குள் நன்மையே இருக்கிறது என்பது இந்த பிரபஞ்சத்தின் ரகசியமாக இருக்கிறது என்பதும், அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த அனைத்து கிரகங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு, தீமை செய்தாலும் அனைத்து கிரகங்களும் நன்மை செய்யவே படைக்கப்பட்டுள்ளன. அனைத்து கிரகங்களும் தீமையும் செய்யும். ஆனால் தீமை செய்தாலும் நன்மை செய்தாலும், தீமை வெளிப்பட்டாலும் நன்மை வெளிப்பட்டாலும் இறுதியில் அதிலிருந்து நன்மையே வெளிப்படும் என்பது அதில் உண்மையாக இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், இறைவன் என்பவர் நன்மை தீமை என்ற இரண்டு வகையான கலவையிலிருந்து உருவாக்கப்பட்டவர் அல்ல, ஒற்றைத்தன்மையில் இருப்பவர். எனவே நன்மை தீமை என்று பிரித்து பார்ப்பது எல்லாம் மனிதனுடைய பக்குவமற்ற மனநிலைதானே தவிர இயல்பில் இறைவனில் அப்படி ஒன்று கிடையாது. நீங்கள் அனைத்தையும் இறைத்தன்மையிலிருந்து பாருங்கள். மனிதத்தன்மையிலிருந்து பார்க்கும் பொழுது எல்லாம் தவறாக தெரியும். இறைத்தன்மையிலிருந்து பாருங்கள், எல்லாம் சரியாக தெரியும்.